ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாட்சாஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுற போகிறோன்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, வாங்குகிற காய்கறியிலே பீட்ரூட் மட்டும்தான் கடந்து போயிடுது. அதனால் ஒரு ஐடியா பண்ணலான்ட்டு அதை பிரியாணி மாதிரி தாளிச்சா எப்படி இருக்கும், திருவி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்காக தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்பொழுதும் போல் ஆயில் விட்டாச்சு, பட்டை கிராம்பு எல்லாமே போட்டாச்சு, பிரியாணிக்கு என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்தாச்சு. இதில் இப்போ வெங்காயத்தை கட் பண்ணி போட போகிறோம். அதை நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் மாமி, எங்கள் பசங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க. அம்மா இது பீட்ரூட் பிரியாணின்னு சொல்லவே இல்லை, எம்டி பிரியாணின்னு தான் சொல்லி கொடுத்தேன். சூப்பராக சாப்பிட்டாங்க. நம்ம பீட்ரூட் போட்டிருக்கிறது தெரியவே இல்லை. இதில் எப்பொழுதும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு நான் மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ துருவி வச்சுக்கிற ஒரு பீட்ரூட் சின்ன பழமாக இருந்துச்சு, நான் திருவி எடுத்துக்கிட்டேன். பெருசாக இருந்தாலும் போடுங்க, ஒன்றுமே தெரியாது. சாப்பாட்டில் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணுவோம். நான் 1.5 டம்ளர் எடுத்தேன், அதுக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சேன் குக்கரில். கரெக்டாக வந்துச்சு, எனக்கு நல்லா பொலன்னு வந்துச்சு. நான் எப்பயுமே குலைவாலாம் செய்ய மாட்டேன் சாதம், எனக்கு பொலன்னு உதிர்ச்சியாக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த குக்கரில் வைக்கிறதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 1.5க்கு 3 டம்ளர் கரெக்டாக கொடுத்துடணும். ஏன்னா இது புழுங்கரிசி இல்லையா, கொஞ்சம் கூட தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். அந்த கணக்குக்கு இது ஓகே. இதே பச்சரிசினா உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக தான் கொடுக்கணும் பச்சரிசினாக்கா, பிரியாணி அரிசினா. ஆனால் நான் புழுங்கரிசியில் தான் செஞ்சேன். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பர். யாரெல்லாம் புழுங்கரிசியில் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அரிசியில் வெஜிடபிள் ரைஸ், நான் குருணை அரிசி தான் எடுத்திருக்கேன். இது குருணை கடையில் கிடைக்கிது. நம்ம பட்ஜெட்டுக்கும் பரவாயில்லன்னு தோணுது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதில் வெஜிடபிள் ரைஸ் பண்ணாலும் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பீட்ரூட் பிரியாணி செஞ்சப்பையும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அரிசி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இது புழுங்கரிசியில் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. நான் மட்டும் டேஸ்ட் பண்ணல, எங்கள் வீட்டில் பசங்கள்லேருந்து எங்கள் மாமியிலேருந்து எல்லாருமே டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம். யாருமே ஒரு குறை சொல்லலை, விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணணும். அவ்வளோதான். நான் மசாலாஸ்லாம் ரொம்ப கொடுக்கல, சும்மா லைட் மைல்டாக தான் கொடுத்துருக்கேன். காரம் சாப்பிட மாட்டாங்க. வேணுன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. நான் பச்சை மிளகா சேர்த்துக்கல. புதினா கொத்தமல்லியும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒன்ஸ் நல்லா கலரி விட்டு நான் விசில் விட்டுருவேன். புதினா கொத்தமல்லியெல்லாம் போட்டு நம்ம விசில் விட்டோம்னாலே நல்ல ஸ்மெல், நல்ல வாசம் இருக்கும். இன்னும் எண்ணெயிலே வதக்கி விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது, பார்க்கவே கலர்ஃபுல்லாக. அப்பா, நம்ம எடுத்து அதை இறக்குறப்ப அது ஒரு கிளறி அது பிளேட்டில் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே இந்த பீட்ரூட் மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படியெல்லாம் பசங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய நமக்கு டார்கெட்டாக இருக்கும். எத்தனை விசில் நான் விட்டுருக்கேன்னாக்கா 3 விசில் விட்டேன் இந்த குக்கரில். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட பீட்ரூட் பிரியாணி ரெடி. ரைத்தாவும் ரெடி, மாம்பழமும் ரெடி. இந்த மாதிரி வச்சு சாப்பிட வேண்டியதான். நம்ம சாப்பிட்டு பார்த்ததில் டேஸ்ட்டும் ரெடி, சூப்பர், செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸு நம்மளோட சேனலில் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோஸை பாருங்கள். அதுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அதோடு சேர்ந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.